நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அத்தனூர், பட்டணம், நாமகிரிப்பேட்டை, சீராப்பள்ளி, காக்காவேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மணிமுத்தாறு மேம்பாலம் 30 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டு ராமேஸ்வரம், தொண்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் இப்பாலம் உள்ளது. இப்பாலத்தின் இருபுறங்களில் சுவர் இடிந்து விழும் நிலையில் இருந்ததால் சமூக ஆர்வலர்கள் பாலத்தை சீரமைப்பு செய்ய வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் பேரில் தனியாரிடம் ஒப்பந்தம் மூலம் வேலை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இருபுறங்களிலும் சுவர் கம்பிகள் மிகவும் துருப்பிடித்து சேதமடைந்த நிலையில் இருந்தவாறு சிமெண்ட் கலவை சேர்த்து வேலை பார்த்து வருகின்றனர். தரமற்ற முறையில் சிமெண்ட் கலவை சேர்த்து வேலை நடப்பதால் மீண்டும் இருபுறங்களில் உள்ள சுவர்கள் பழுதடைய வாய்ப்புள்ளதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து புதிய கம்பிகள் மூலம் சுவர் கட்டப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அமைந்துள்ள வடவயல் பகுதியில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஆண் காட்டு யானை உணவு தேடி கிராமப் பகுதிக்குள் உலா வந்துள்ளது. அப்போது பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்குள் காட்டு யானை நுழைந்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் காட்டு யானை விவசாய நிலத்திற்குள் நுழைவதை தடுக்க சட்டவிரோதமாக மின்சார வேலி அமைத்த நில உரிமையாளர் பாலகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து மின்சார வேலி அமைக்க பயன்படுத்தப்பட்ட பேட்டரி, மின் ஒயர்கள் மற்றும் வேலி கம்பிகள் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றி தலைமறைவான நில உரிமையாளரை வனத்துறையினர் தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணன் கூடலூர் மாவட்ட வன அலுவலகத்தில் நேரில் சரணடைந்த நிலையில் கூடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடு கட்டும் திட்டங்களுக்கும் உரிய பணியிடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும், வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜபிள்ளை. இவருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதியோர் உதவித் தொகைக்கான உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் உத்தரவு வழங்கி சுமார் 10 மாதங்களாகியும் இதுவரை இவரது வங்கிக் கணக்கில் முதியோர் உதவித் தொகை பணம் செலுத்தப்படவில்லை. இதுகுறித்து ராஜபிள்ளை பலமுறை கேட்டும் அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜபிள்ளை மேல் சட்டை இல்லாமல் அரை நிர்வாணத்துடன் நெற்றியில் நாமம் போட்டபடி சிதம்பரத்தில் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வட்டாட்சியர் இல்லாததால் சிறிது நேரம் அந்த இடத்தில் உட்கார்ந்து இருந்த அவர் தனக்கு உத்தரவு இருந்தும் இதுவரை முதியோர் உதவித் தொகை பணம் வரவில்லை என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தூய சகாய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக சகாய அன்னை திருவுருவம் தாங்கிய கொடியை ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி மற்றும் மறைவுரையை அருட்தந்தை இருதயராஜ் மற்றும் ஞானதாசன் நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி செக்காலை சக அன்னை ஆலய பங்கு தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் பங்கு இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வானம் இருள் சூழ்ந்து கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த மலை பிரதேசமான கடம்பூரில் உலக பரன் பழங்குடி மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட தாட்கோ மேலாளர் அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் இல்லாத வனப்பகுதியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை ஏற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் கடம்பூர் நில வருவாய் ஆய்வாளர் கருப்பசாமி, காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிசாமி, கிராம நிர்வாக அலுவலர் விஜயபாஸ்கர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள போஸ் மைதானத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பொருட்காட்சி தொடங்கியது. இதனை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சாஸ்தா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுந்தரராஜன், தனலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு 7 வயதில் ஆண் பிள்ளை உள்ளார். இந்நிலையில் தனலட்சுமியின் மகனுக்கு அண்மையில் உடல்நிலை சரியில்லாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் வெறுப்படைந்த தனலட்சுமி தன்னுடைய 7 வயது மகனுடன் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே உள்ள தெப்பக்குளத்தில் இறங்கி நடு தெப்பம் வரை தண்ணீருக்குள் நடந்து சென்று தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கையில் குழந்தையுடன் பெண் ஒருவர் நடு தெப்பம் நோக்கி செல்வதைக் கண்ட பொதுமக்கள் அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியதுடன் உடனடியாக சிவகங்கை நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தாய், மகன் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த கெங்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கான்ட்ராக்டர் சக்திகுமார். இவர் கருப்பம்பாளையத்தை சேர்ந்த கான்ட்ராக்டர் வேலை செய்யும் சாதிக் பாஷா என்பவரிடம் சப் கான்ட்ராக்டர் வேலை செய்த நிலையில் சாதிக் பாஷா இவருக்கு சுமார் 1,80,000 ரூபாய் பணத்தை தராமல் இருந்துள்ளதாக தெரிகிறது. மேலும் இவர் சமத்தூரை சேர்ந்த சீட்டு நடத்தி வரும் கணேசமூர்த்திக்கு 2,20,000 ரூபாய் கடன் கொடுத்ததாகவும், ஆவல் சின்னம்பாளையத்தை சேர்ந்த செந்தில்நாதனிடம் சுமார் 8 லட்சம் ரூபாய் கொடுத்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலையாட்களுக்கு பணம் கொடுக்க மூவரிடமும் தனக்கு பணம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் மூவரும் பணம் கொடுக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சக்திகுமார் தனது சாவிற்கு தன்னிடம் கடன் வாங்கி திருப்பித் தராத மூவரும் தான் காரணம் என செல்போனில் வீடியோ பதிவு செய்து அதனை வாட்ஸ்அப் மூலம் தனது உறவினர்களுக்கு அனுப்பிவிட்டு ராமர் கோயில் வீதியில் உள்ள தனது மாமனார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டூர் காவல் நிலைய போலீசார் சக்திகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தினை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர் பெரியசாமி, இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் என்று தெரிவித்தார். முன்னதாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை பயன்பாட்டுக்காக 16 புதிய 4 சக்கர வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இது அரசியல் வரலாற்றில் உயர்கல்வி பெறுவதென்றால் யாரும் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்க. SLC முடிச்சவங்க வீட்டுல வேலை பாருங்க, விவசாயத்தை பாருங்க, இல்லாட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு. அதெல்லாம் பெற்றோர்கள் மறந்து ஏழை வீட்டு பிள்ளைகளும் கல்லூரியில் இலவச கல்வி பெறலாம் என்ற நிலையை கொண்டு வந்தது திராவிட மாடல். அது கலைஞர் முத்தமிழர் கலைஞர்கள் PUC-ல இலவச கல்வி படிக்கலாம், படிப்படியா எல்லா பகுதிக்கும் கொண்டு வந்தார். இல்லாட்டி நான் கூட இலவச கல்வி பெற்றிருக்க முடியாது. PUC-ல நான் இலவச கல்வி பெற்றேன். ஆக எவ்வளவு வசதி எனக்கு இருந்தாலும் இலவச கல்வி எனக்கு தந்தார். கல்லூரியை படித்து பட்டம் பெற்றிருக்கேன். எதற்காக இதை நினைவூட்டுகின்றேன் என்றால், இங்க இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஒன்றை மட்டும் நான் நினைவூட்டுகின்றேன். தாய் தந்தையர்கள் எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும் அது தபால் மூலமா, போஸ்ட் ஆபீஸ் மூலமா, மணியாளர் என்ற மணியாளர் மூலமாக நாங்கள் படிக்கின்ற காலத்தில் சில பேர் மிக மிக வசதி குறைவாக உள்ளவர்கள் 5 ரூபாய் அனுப்புவார்கள். மாதம் 5 ரூபாய் தான் ஸ்காலர்ஷிப் நாங்கள் வாங்குவோம் படிக்கிறது. ஹாஸ்டல்ல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குவோம். கை செலவுக்கு 5 ரூபாய் அனுப்புவாங்க. கொஞ்சம் வசதியாக 10 ரூபாய் அனுப்புவாங்க. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள சட்டநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கலைவாணன் என்பவரது மகன் சக்தி என்பவர் இறுதி ஆண்டு மருத்துவம் பயின்று வந்தார். இந்நிலையில் சக்தி நேற்று இரவு தூங்கிய நிலையில் காலையில் சக நண்பர்கள் அவரை எழுப்பச் சென்றபோது கதவு திறக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை மீட்டு அவசர சிகிச்சைக்கு கொண்டு சென்றபோது மாணவர் சக்தி உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த பிருதூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகளை ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மகளிர் சுய உதவிக் குழுக்கள் செயல்படும் விதம், அவர்கள் தயாரித்த பாக்கு மட்டையால் ஆன தட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சக்தி நகர் கிரீன்லாந்து பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் தற்போது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு வலது காலில் கட்டு போட்டபடி கைகளில் ஸ்டிக் கொண்டு வீட்டிற்குள் நடப்பதும் கழிவறைக்கு செல்வதுமாக வழக்கமாக கொண்டுள்ளார். இவர் தற்போது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு வலது காலில் கட்டு போட்டபடி கைகளில் ஸ்டிக் கொண்டு வீட்டிற்குள் நடப்பதும் கழிவறைக்கு செல்வதும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் இவர் கழிவறைக்கு சென்றபோது கையில் இருந்த இரும்பு ஸ்டிக் வழுக்கியதன் காரணமாக கழிவறையிலேயே 2 மணி நேரத்துக்கும் மேலாக சிக்கிக் கொண்டார். இவரை மீட்க அக்கம் பக்கத்தினர் போராடி பார்த்து முடியாத காரணத்தினால் செங்கல்பட்டு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தீயணைப்புத் துறையினர் ஹைட்ராலிக் மூலமாக கதவின் 2 பக்க தாழ்பால்களையும் உடைத்து கழிவறையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சந்திரசேகரை எந்த காயங்களும் இன்றி பத்திரமாக மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஆனைவாரியைச் சேர்ந்தவர் மாணிக்கம். இவர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆராவயலில் உள்ள தனது உறவினரிடம் கொடுப்பதற்காக கருப்பையா என்பவரிடம் 2 லட்சம் ரூபாயை கொடுத்து அனுப்பியுள்ளார். இந்நிலையில் கருப்பையா இருசக்கர வாகனத்தில் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூரில் இருந்து கல்லூர் செல்லும் சாலையில் சென்றபோது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை வழிமறித்து மிளகாய் பொடியை தூவிவிட்டு 2 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பள்ளத்தூர் காவல் ஆய்வாளர் சுந்தரி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து புகார் கொடுத்த கருப்பையாவிடம் தீவிர விசாரணை செய்ததில் புகார் தெரிவித்த கருப்பையாவே சிறுவயலைச் சேர்ந்த அருண்குமார், திருநங்கை மகா என்பவருடன் சேர்ந்து பணத்தை மிளகாய் பொடி தூவி கொள்ளையடித்ததாக நாடகம் ஆடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திருநங்கை உட்பட 3 பேர் மீது பள்ளத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்குட்பட்ட மணலூர் பகுதியில் வசித்து வரும் கருப்புசாமி என்பவரின் பசுமாடு மேய்ச்சலுக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பியது. அப்போது வீட்டிற்கு முன்பு இருந்த செப்டிக் டேங்க் மேல் சென்றபோது திடீரென செப்டிக் டேங்க் மூடி உடைந்து பசுமாடு உள்ளே விழுந்துவிட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் செப்டிக் டேங்கில் தண்ணீர் விட்டு கயிறு மூலமாக மாட்டை உயிருடன் மீட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தியேட்டர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலை முதல் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் திடீரென வீட்டை விட்டு வெளியே வரும் சிறுவர் முதல் பெரியவர் வரை கடித்து குதறியதில் 8க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவே அச்சமடைந்து வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து வெறிநாயை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆத்தூர் நகர பகுதியில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. மேலும் பெரியார் சிலை முன்பு சேலம் செல்லும் பிரதான சாலையில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்ததால் 2 அடிக்கும் சாலையில் மழைநீர் தேங்கியது. மேலும் பெரியார் சிலை முன்பு சேலம் செல்லும் பிரதான சாலையில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்ததால் 2 அடிக்கு சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே கழிவுநீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி தொழிற்சங்கம் சார்பாக தொழிலாளர்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தொழிற்சாலைக்கு வந்த தொழிலாளர்களை பணிக்கு செல்ல விடாமல் அதிகாரிகள் தடுத்ததால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 5 பெண் தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயக்கம் அடைந்த நிலையில் அவர்களை மீட்ட சக தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பார்க் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபில்டரில் ஏற்கனவே 15 ஆண்டுகளாக இந்த ஆலை நிறைய இயங்கி வருகிறது. 2 வருஷமாக யூனியன் ஆரம்பித்தேன். அதில் தொழிலாளர் சட்டங்கள், தொழிற்சாலை சட்டங்கள்,
குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள், வருங்கால வைப்பு நிதி சட்டங்கள், மாசு கட்டுப்பாடு சட்டங்கள் 100% அமுல்படுத்தாத நிலை அரசுக்கு தெரிவித்து அது சம்பந்தமாக நேற்று நாங்கள் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் அனைத்து தொழிலாளரும் ஒருங்கிணைந்து உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த உண்ணாவிரதம் இருந்தனால இந்த நிர்வாகம் பழிவாங்க எண்ணத்தோட காலையில் பணிக்கு யாரையும் அனுமதிக்காமல் கேட்டில் நிற்க வச்சுட்டாங்க. கேட்டில் நிற்க வச்சுட்டு அவங்கள வேலைக்கு விடாமல் எவ்வளோ நாங்கள் பேசி முடிவு செய்வோம். அந்த வெயிலில் அந்த எல்லாம் சுகர் பேஷண்ட்டு, அவங்கவுங்க உடல்நல குறைவில்லாத பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கழிவறை கூட வசதி இல்லாத இந்த நிர்வாகம் அடம்பட்டால் அவங்க செயல்பட்டு இருக்கிறது தான் அரசு நடவடிக்கை இருக்கணும். அதை தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்குற வரையில் அங்கே உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் இன்று அந்த வேலைக்கு அவங்களை அனுமதிக்காமல் 5 தொழிலாளர்கள் மயக்காட்சி விழுந்து இன்னைக்கு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் இருந்த குடிசைகள் கடந்த 2017ஆம் ஆண்டு அகற்றப்பட்டு 1044 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் வசித்தவர்களுக்கு தற்காலிகமாக குடியிருப்பு ஆணை வழங்கப்பட்டது. இதில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தி கலந்து கொண்டு குடியிருப்பு ஆணைகளை வழங்கினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டகளூர்கேட் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலைக் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஏடிஎம் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்குவதற்கான ஏடிஎம் அட்டையை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாச்சிப்பட்டி, சௌதாபுரம், பழந்தென்னிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 13.57 லட்சம் மதிப்பீட்டில் 2 அங்கன்வாடி மையம் மற்றும் 18.95 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 தானிய கிடங்குகள் என ரூபாய் 66.25 லட்சம் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் மதிவேந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் 93வது வார்டில் அரக்கோணத்தைச் சேர்ந்த சார்லஸ் ரமேஷ்குமார் என்பவர் துப்புரவு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அதே வார்டில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணி மேற்கொண்டு வரும் ஹரிபிரசாத் என்பவருக்கும் இடையே கடந்த சனிக்கிழமை வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஹரிபிரசாத் தன்னுடன் பணிபுரியும் இளையகங்கா என்பவருடன் சேர்ந்து துப்புரவு ஆய்வாளர் சார்லஸ் ரமேஷ்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த JJ நகர் போலீசார் ஹரிபிரசாத், இளையகங்கா ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் துப்புரவு ஆய்வாளர் சார்லஸ் ரமேஷ்குமார் தினமும் மதுபோதையில் பணிக்கு வந்து பெண் பணியாளர்களிடம் ஆபாசமாக பேசுவதாக கூறி துப்புரவு பணியாளர்கள் JJ நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு துப்புரவு ஆய்வாளர் சார்லஸ் ரமேஷ்குமார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் காவிரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசம்பட்டி, வடமங்கலம், கோட்டப்பட்டி, கீழ்குப்பம் ஆகிய ஊராட்சியைச் சேர்ந்த மக்களுடன் மின்சாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். மதுரையில் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 பெறுவதற்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை கோயம்புத்தூரிலிருந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். இதனை அடுத்து மதுரை கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 பெறுவதற்கான வங்கி பரிவர்த்தனை அட்டையினை வழங்கினார். இந்நிகழ்வில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பட்டாபிராம் சாஸ்திரி நகர் பகுதியில் ஒன்றுபட்ட பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் சர்வதேச பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் KR மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி, 1வது மாமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். பின்பு பழங்குடியினர் பகுதியில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. இந்நிலையில் துக்கம்பாளைய தெருவில் டெல்டா காவல்துறையினர் தீவிர இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது ஒரு கடையிலிருந்து 2 பேர் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்களை விற்பனை செய்வதற்காக இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருந்ததை கண்ட போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜானுராம் பரஸ்ராம் என்பதும் இவர்கள் கும்பகோணம் துக்கம்பாளையம் தெருவில் உள்ள கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடையில் வேலை பார்த்து வருவதும் வெளி மாநிலங்களில் இருந்து குட்காவை கடத்தி வந்து கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து கடையில் பதுக்கி வைத்திருந்த 550 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் தமிழக முதலமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்குடியில் கல்லூரி மாணவர்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் 1000 ரூபாய்க்கான ATM அட்டையை வழங்கினார். அதன் பின்பு விழாவில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தியது போல ஆண்கள் உரிமை தொகை திட்டம் எதிர்காலத்தில் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார்.